விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அந்த தியாகி யார் என்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் 1000 ரூபாய் கொடுத்து 1000 கோடி ரூபாயை அமுக்கிய அந்த தியாகி யார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர், தென்காசி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பகுதியில் ஒட்டப்பட்ட போஸ்டரை விடிய அரசின் ஏவல் துறையினர் கிழித்து அகற்றியதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த பின்னரும் திருந்தவில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை எண்ணூர் விரைவு சாலையில் போக்குவரத்து காவலர்களால் தேவையற்ற நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எண்ணூர் விரைவு சாலையில் பொதுவாக MFL சந்திப்பு முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை சாலைகள் காலியாக இருப்பதாகவும், சத்தியமூர்த்தி நகர் முதல் எர்ணாவூர் முல்லை நகர் வரை லாரிகள் வரிசை கட்டி நிற்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த சாலையில் அந்தந்த வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதையில் அந்தந்த வாகனங்களை இயக்க அனுமதித்தாலே போக்குவரத்து சீராக இருக்கும் என்றும், ஆனால் போக்குவரத்து காவலர்கள் காசுக்காக விதிகளை மீறி வாகனங்களை இயக்க அனுமதிப்பதால் தேவையற்ற நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே அரசு பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். மணமேல்குடி அடுத்த பொன்னகரம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறைகளை கட்ட ஸ்டாலின் அரசு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்துள்ளது. மரத்தடியில் அமர்ந்து கல்வி கற்கும் சூழல் உள்ளதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் என பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் உள்ள தினசரி சந்தையில் ரசாயன கலவை தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வஉசி பூங்கா அருகே உள்ள நேதாஜி சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மீது ஸ்பிரேயர் மூலம் ரசாயன கலவை தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. விஷத்தன்மை கொண்ட 1000 கிலோ பழங்கள் மற்றும் காய்கறிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறையின் அலட்சியத்தால் உணவுப் பொருட்களில் கலப்படம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் வேப்பூர், சேலம் மாவட்டம் கொளத்தூர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் பல கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை களை கட்டியது. ஆடுகளின் வரவு அதிகமாக இருந்ததால் வியாபாரிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியின் அராஜக வரி வசூலை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். காரைக்குடியில் வரி கட்டாத கடைகளுக்கு எவ்வித முன்னறிவிப்பு நோட்டீஸும் கொடுக்காமல் குப்பை தொட்டிகளை வைப்பது, வட்டிக்காரர்களைப் போல் நடந்து கொள்வது உள்ளிட்ட செயல்களில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் மக்களை வாட்டும் வகையில் வரியை விதிப்பதுதான் ஸ்டாலின் கூறிய உள்ளாட்சியில் நல்லாட்சியா என சாடியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி ஒன்றியத்தில் அரசு நிலத்தை தனிநபருக்கு முறைகேடாக பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குலசேகரன்பட்டினம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மங்களபுரம் தெருவில் உள்ள 2 ஏக்கர் 70 சென்ட் அரசு நிலத்தை தனிநபர்களுக்கு முறைகேடாக பதிவு செய்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 ஏக்கர் 70 சென்ட் அரசு நத்த நிலத்தை ஒரு தனி நபருக்கு வட்டாட்சியர் திரு பாலசுந்தரம் அவர்களும், விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் திரு வைரமுத்து அவர்களும் ஒரு தனி நபருக்கு அரசு நத்த நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இணையதள பட்டா மாறுதல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 2024 7வது மாதம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.